ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்றைக்கி சமையல் ஆட்டுக்குடல் கறி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஆட்டுக்குடல் கறி எடுத்துனுங்க, வெங்காயம் 1 எடுத்துனுங்க, தக்காளி மீடியம் சைஸ் சின்னதாக 2 எடுத்துனுங்க, கசகசா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு. இது கரம் மசாலா பவுட்ரு, தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தாளிப்புக்காக எண்ணெய், சால்ட் ஃபார் டேஸ்ட். இப்போ செய்ய போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா காயிட்டோன்னு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போடுறோம். அது நல்லா புரிஞ்சு வரட்டும். அது நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போடணும். தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்காங்க, இல்லை சீக்கிரம் தக்காளி வேகும். தக்காளி நல்லா மெசஞ்சிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ வேணால் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து கலரி போட்டுக்கலாம். நல்லா சுத்தமாக சுடு தண்ணியில் போட்டு அலசி க்ளீனாக சின்ன பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற குடல் கறி போடலாம். குடல் கறி போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கசகசா நைஸாக ருப்பி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது மஞ்சள் தூள் போடுறேன் 1/2 டீஸ்பூன்.
மஞ்சள் தூள் போட்டு க்ளீனாக கலரி விடலாம். மல்லி இலை கொஞ்சம் போடலாம் அரைக்கிறதுக்கு. இப்போ தேங்காய் பூவை ஊற்றிக்கலாம். இதில் மிக்ஸி ரூட்டில் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்பயே சால்ட்டு கொஞ்சமாக போட்டோம், இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் குழம்புக்கு. இப்போ விசில் போட்டு ஒரு 5 விசில் விடலாம். குக்கர் மூடி ஒரு 5 விசில் வரட்டும். நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை விசில் அடங்கிடுச்சு சத்தம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்குது. அளவு நல்லா வந்துடுங்க. பாருங்கள், கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொச்சிச்சு. இப்போ வந்து மல்லி இலை தூவிக்கலாம். இந்த அளவுக்கு கட்டி போட்டு வந்தால் போதும். சுவையான ஆட்டுக்குடல் கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் பட்டன் மேலே கிளிக் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே வரும்.